கன்னி, தனுசு ராசி இவங்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2 பேர்ல யாருக்கு அதிகமான காதல் இருக்கும்? ராசி நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒரு இணக்கமான அன்பு இருக்கும். ஸோ நம்மளுடைய அநேகன் படம் பார்த்துருக்கீங்களா? நம்ம இவர் தனுஷ் சார் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் ஜென்மம் ஜென்மமாக தொடர்ந்து ஒரு காதல் வரும், ஒரு கணவன் மனைவியாக வாழக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய கன்னி ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களை லவ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய காதல் ஏற்கனவே போன பிறவியில் ஒரு ஆல்ரெடி இருந்த காதலாக ஒரு மறுபடியும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாடாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி எனக்கு நீங்கள் என்கிட்ட பேசியிருக்க, இதே மாதிரி எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய காதல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கன்னி தனுஷோடைய காதல் இருக்கும். ரெண்டு பேர்ல யார் அதிகமா மிஸ் பண்ணுவாங்க சார்? அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் கொஞ்சம் அதிகமாக மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஏன் பேச மாட்டீங்க, என்ன ஏதாவது பிரச்சனையா, ஏதாவதுனாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. ஸோ அது ஏன் உபயோகப்படுத்துவாங்கன்னா நம்ம கன்னி ராசிக்காரங்க இவங்க மேலே அதிக அக்கறை காட்டி இவங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை செஞ்சு இவங்களை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய செயல்பாடுகளுக்கு பின்னாடி இருந்து உதவி செய்யக்கூடிய நபராக இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம இந்த நிலைக்கு வந்ததுக்கான காரணம், நம்ம இவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பதுக்கான காரணம் இவங்க தான். ஏன் நம்ம இவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதை கேரிங்காகவும் ஃபாலோ பண்ணுவோம்.